அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் சீரியஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கொஷின் சீரியஸ் புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 4 மந்த்தாக டெஸ்ட் சீரியஸ் போட்ட கொஷின் புக்லெட் தான். ஸோ வேணுன்றவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். இப்போ நியூவாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து நியூ டெஸ்ட் சீரியஸ் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இதில் இருக்கிற கொஷின்ஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு தனி செட்டு. இது நீங்கள் வாங்கி படிச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நியூவாக டெஸ்ட் பேட்ச் சீரியஸும் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த புக்லெட் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. ஆக்சுவலாக நான் இந்த டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு நியூவாக ஜாயின் பண்ணுற டெஸ்ட் சீரியஸ் வந்து ஃப்ரீயாக நான் ஆஃபர் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க இமிடியேட்டாக இந்த புத்தகத்தை வாங்கிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 புக்லெட் இருக்கும். ஸோ இது ஒரு புக்லெட்டு, அதே போல் இது வால்யூம் 1, இது வால்யூம் 2. ஸோ 2 புக்லெட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 2 புக்லெட்லுமே டெஸ்ட் சீரியஸ் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்னா 3500 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்லெட் இது. உடனே இமீடியட்டாக புக் பண்ணி வாங்கி உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ரெகுலராக டெய்லி டெஸ்ட் கொஷின்ஸ் போடுங்க. நாங்கள் கொடுக்குற வீடியோஸை பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் டிலே பண்ணாமல் உடனே புக் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் அதில் இருக்கும். ஸோ என்னால் உறுதியாக சொல்லுவேன், இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த புக்கை சேல் பண்ணுறேன் அப்படின்றத வச்சு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்றது நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த புத்தகத்தோடைய குவாலிட்டி அப்படி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு சொல்லுவீங்க, சார் ஒர்த்து சார், எப்படி சார் இதை ரெடி பண்ணீங்க அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கேட்பீங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குங்க. ஓகே, ஃபைன். நான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக ஷோ பண்ணுறேன். எல்லோரும் கேட்டுருந்தீங்க, சாம்பிள்ஸ் அனுப்புங்க சார், சாம்பிள்ஸ் அனுப்புங்க சார்ன்றீங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன், இதை பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஜஸ்ட் என்னுடைய கொஷின்ஸ் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது, ஸோ எந்த ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்கேன் அப்படின்றது எல்லாமே இருக்குங்க. ஸோ அவ்வளோ நீட்டாக ரெடி பண்ணியிருப்பேன் இந்த புத்தகத்தை. இதில் எல்லா ஏரியா கொஷின்ஸும் இருக்கும். அதாவது நீங்கள் டெஸ்ட் கொஷின்னா இன்றைக்கி இந்த கண்டென்ட் கொடுத்துருக்குன்னா அந்த கண்டென்ட்டுக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இது பாலினாமியல்ஸ் ரிலேட்டடான கொஷின் கலெக்ஷன்ஸ், இது எல்லாமே பாலினாமியல். ஓகே, ஸோ பாலினாமியலுக்கு மட்டும் ஒரு 10-15 டெஸ்ட்டு போட்டிருப்பேன். இதை வந்து கம்ப்ளீட்டாக பாருங்களேன். அந்த பாலினாமியல் ரூட்ஸு, அந்த கோஎஃபிஷியன்ட்ஸோடைய பிஹேவியர்ஸ், ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து என்ன பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. இந்த இது மட்டும் இந்த பாலினாமியல்ஸ் அல்ஜிப்ரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் யூனிட்டு, அதுக்கு மட்டும் நிறையா கொஷின் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் தியரி, பேசிக் நம்பர் தியரி ரிலேட்டடான கொஷின்ஸு, ஸோ தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பாருங்கள், எல்லா ஃபெர்மாஸ் தியரம், வில்சன்ஸ் தியரம், ஸோ இதை யூஸ் பண்ணி ரிமைண்டர் ஃபார்முலா, ஆயிலர் ஃப்ரீ ஃபங்க்ஷன்ஸ், ஸோ எவ்வளோ என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது எல்லா கொஷின்ஸுமே நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ரிலேட்டடான கொஷின் கலெக்ஷன்ஸு. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த புக்லெட்டில் வந்து எல்லா ஏரியா கொஷின்ஸுமே இருக்கும். அடுத்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், பேசிக் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் பேசிக் ட்ரிக்னாமெட்ரி, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, ஹைப்பர்போலிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். அப்புறம் உங்களுக்கு ஒரு சிலது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் வேல்யூஸ் கேட்குறாங்க காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில், அதுக்கப்புறம் ஜென்ரல் வேல்யூஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற கொஷின்ஸ் கலெக்ஷன்லாம் இதில் இருக்கும். ஸோ அவ்வளோ ஒர்த்தான மெட்டீரியலுங்க அது. ஸோ இமீடியட்டாக வாங்கி படிங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த ரியல் அனாலிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஒரு டெஸ்ட்டில் வந்து 100 கொஷின் போட்டிருந்தேன். அந்த கொஷின் புக்லெட் அப்படியே எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ரியல் அனாலிசிஸில் எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஸோ எதுவுமே உங்களுக்கு என்ன இருக்காது, மிஸ் ஆகிருக்காது. எல்லாமே கண்டென்ட் வைஸ் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அந்தந்த டாபிக் கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணவே போதுமானது. ரெண்டாவது என்னுடைய ஸ்பெஷல் என்னென்னா உங்களுக்கு டீட்டெயில் சொல்யூஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, தப்பு பண்ண மாட்டீங்க. பாருங்கள், போலார் ஃபார்மேட்டுக்கு வந்து சர்க்கிளோடைய போல் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஜென்ரலைஸ் பண்ணி ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், என்னென்ன ஐடியாஸ் இருக்குது அப்படின்றத நீட்டாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி எல்லா ஏரியா கொஷின்ஸுமே நீட்டாக ரெடி பண்ணிட்டேன். இதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு மெட்டீரியல். இந்த புக்லெட் நல்லா பார்த்துட்டாவே போதும். இந்த புக்லெட் இருக்கிற கான்செப்ட் வைஸ் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனாவே போதும். டைரக்ட் கொஷின்ஸே வரும். ஆல்ரெடி என்னுடைய பிஜிடிஆர்பி எம்சிக்யூ புக்லெட்லேருந்து டைரக்ட் கொஷின்ஸ் ஒரு 85 கொஷின்ஸ் கிட்ட டைரக்ட் கொஷினாகவே கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் வீடியோஸ்லையும். ஸோ நிறைய பேர் எழுதுனவங்களும் ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தாங்க. சார் ரொம்ப நன்றி சார், நிறைய கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் அதுலேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதேபோல் இந்த கொஷின் புக்லெட்டு நீங்கள் முழுமையாக நம்பி போகலாம். நீங்கள் எக்ஸாம் போகிறவங்க இந்த புத்தகத்தை கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6000 கொஷின் கலெக்ஷன் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு புக்லெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3500 கொஷின் வந்து டெஸ்ட் சீரியஸ் கொஷின் மட்டுமே போட்டிருக்கேன். 2 புக்லெட்டாக பிரிச்சிட்டேன், ஒரே ஸ்பைரல் பண்ண முடியல. ஸோ இது 2 புக்லெட்டாக நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகே, பாருங்கள், இது எல்லாமே ரியல் அனாலிசிஸ் தான். ரியல் அனாலிசிஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் கலெக்ஷன் இதில் இருக்க பாருங்கள். சீக்வென்ஸ் சீரியஸு, லிமிட்டிங் ப்ராப்பர்ட்டி, ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறது, பவர் சீரியஸ் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறது, இங்கே பாருங்கள்
ஒரு தனி ஐடியாவே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சீரிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் கன்வர்ஜன் டெஸ்ட்டுக்கான என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஓகே ஃபைன். அடுத்து பாருங்களேன், யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து யூனிட் வைஸ் எம்சிக்யூஸ், இது தனி புக்லெட் இது. ஓகே, இது வந்து தனி புக்லெட்டு. யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து தனியாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக யூனிட் வைஸ் போட்டது. ஸோ அப்போது இந்த 3 புக்லெட்டுமே உங்கள் கையில் இருந்துட்டா அதுவே பெரிய விஷயம். இந்த 3 புக்லெட்டும் வாங்கி படிச்சுட்டு இதுவே நல்லா தரவு பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடச்சிருச்சு அப்படின்ற ஃபீலை நீங்கள் போவீங்க. அந்த அளவுக்கு இது கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, இந்த 3 புக்லெட்டுமே உங்கள் கையில் இருக்கணும். இதையே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்று விடாமல் டெய்லி நீங்கள் கான்செப்ட் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாவே போதும். ஸோ இந்த 6000 கொஷின் கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் மிஸ் ஆகாது. எல்லா ஏரியா கொஷின்ஸுமே இதுலேருந்து வந்துடும். ஓகே, டெஃபினட்டாக உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த எம்சிக்யூ புக்லெட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2500 கொஷின் கலெக்ஷன் சிங்கிள் புக்லெட்டாக போட்டேன் இது மட்டும். ஓகே, ஒரு ஸ்பைரல் பண்ண முடிஞ்சது, அதனால் வந்து இது சிங்கிள் புக்லெட்டாக போட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 கொஷின்ஸ் கலெக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3500 கொஷின்ஸை ஃபஸ்ட்டு ஒரு புக்லெட் காமிச்சேன் பாருங்கள். லிமிட்டிங் ப்ராப்பர்ட்டி, லிமிட் சுப்ரீமம், லிமிட் இன்ஃபினிமம், சீக்வன்ஸ் கன்வர்ஜன்ஸ், சீரியஸ் கன்வர்ஜன்ஸ், அவ்வளோ ஒர்த்தான மெட்டீரியலுங்க அது. ஸோ அந்தளவுக்கு கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன். இந்த புக்லெட் தான் உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். ஸோ அவ்வளோ கண்டென்ட்டை இதில் நிறையா கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டுக்கு போட்டுட்டு வரேன். இதே போல் கொஸ்டின் புக்லெட்டு டிஎன் செட்டுக்கு ரெடி பண்ணுறேன், சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் ரெடி பண்ணுறேன். ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் தயவுசெய்து கொடுங்க சார், ரொம்ப நாள் கேட்டுட்ருக்கோம், நீங்கள் ரெடி பண்ண மாட்டேருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. இது பாருங்கள், அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் 4th யூனிட்டாக அந்த சிலபஸ் வைஸ் இருக்கிறத நான் போட்டிருப்பேன். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இமீடியட்டாக வேணுன்றவங்க அந்த கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் அவைலபிள். ஸோ நெக்ஸ்ட் மந்த் February 15th வந்து டிஎன் செட்டுக்கும் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் கொஷின்ஸ் ரெடி பண்ணிவிடுவேன். வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு புக்லெட்டுங்களா. ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு புக்லெட் காமிச்சு பாருங்கள், அந்த 3500 கொஷின்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுது. ஸோ எவ்வளோ கொஷின் கலெக்ஷன்ஸ் பாருங்கள். இந்த கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே டீட்டெயில் கொடுத்துட்டேன், அதுதான் எங்கள் பெஸ்ட்டு. ஸோ எல்லாருமே கொஷின்ஸ் கொடுப்பாங்கங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் டீட்டெயில் கொடுக்க முடியாது இல்லையா, நான் டீட்டெயிலே போட்டேன். ஸோ எதுவுமே மிஸ் ஆகாது. சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி, பீட்டா காமா ஃபங்க்ஷன்ஸ் ஸோ கம்ப்ளீட்டாக இருக்கும். எல்லா ஏரியா கொஷின்ஸுமே நீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ பாருங்கள், இந்த காமா இன்டெக்ரல். ஸோ இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது என்ன சொல்லுங்கள், க்யூயிங் தியரி ரிலேட்டடான எம்சிக்யூஸ் ப்ராப்ளம்ஸ், என்னென்ன தியரி பார்ட்டு வேணுமா, ப்ராப்ளம் பார்ட்டு வேணுமா, ஸோ எல்லா ஏரியா கொஷின்ஸுமே நீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ உடனே புக் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கிடைக்கும். ஆக்சுவலாக இது ஒரு நியூ இயர் கிஃப்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒன்ஸ் ரிசீவ் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக இது உங்களுக்கு கிஃப்டட் தான். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.